அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி முதல் வகுப்பினுடைய ஆடியோ. இதனுடைய நோக்கம் இதனுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த வகுப்பு எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தெளிவாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, என்னுடைய வாழ்வில் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வகுப்பின் மூலமாக கொண்டு வருவது தான். அதாவது இந்த வகுப்புக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, இந்த வகுப்புக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறத நம்மளை நாமளே உணர்ந்துக்க வைக்கிறது தான் இந்த வகுப்பினுடைய முதல் நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது முக்கிய நோக்கம் என்னென்னா, குரானிய மனிதராக வாழ்வது. குரானிய மனிதர் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் குரானோடு ஒன்றிணைந்து வாழ்வதுன்னா அவருடைய நடையாகட்டும், அவருடைய பார்வையாகட்டும், அவர் மற்றவரிடத்தில் நடந்துக்கக்கூடிய விதமாகட்டும் மற்றும்எல்லாமே குரானை சார்ந்ததான், குரானை பிரதிபலிக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்வது தான் குரானிய மனிதர்னு நம்ம சொல்லலாம். குரானிய மனிதரை ஒருத்தரால் இந்த காலகட்டத்தில் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வாழ முடியும். அதுக்கு உதாரணமே நம்மளுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்குறாங்க, அன்னையே ரசூல்லாவுடைய குணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்களுடைய குணம் குரானாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குரானாகவே வாழ்ந்திருக்காங்க ரசுல்லா. குரான் இல்லாத நாள் அவங்களுடைய வாழ்நாள்லேயே இல்லை. அவங்க குரான் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக பிரதிபலித்து வாழ்ந்திருக்க கூடிய ஒருத்தங்க தான் நம்மளுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கப்புறம் இதோட நோக்கம் இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கோம். இதனுடைய நோக்கம் இல்லை, இந்த வகுப்பின் மூலமாக நம்ம ஒரு பெரும் அறிவு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நம்ம ஒரு அறிஞராகவோ, ஒரு ஆலிமாகவோ, இல்லை தாவா பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராகவோ மாற்றுவது இந்த வகுப்பினுடைய நோக்கம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஆலிம் ஆகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஏடுகளை மட்டும், ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு ஆலிம் ஆகிறது ஒரு நிச்சயமாக அது நம்மளை அழிவுக்கு தான் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருந்திருக்கணும். வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை குரான் மூலமாக அவர் ஏற்படுத்தியிருக்கணும். தன்னுடைய காரியங்களை அல்லாஹ்வுக்காக ஒப்படைச்சிருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒருவரால் தான் ஒரு அறிஞரான ஒரு இடத்துல போய் அமர முடியும். அது அவருக்கு நேர்வழியாக இருக்கும். அதன் மூலமாக அவர் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை உள்ளார்ந்து கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அதை அடுத்தவங்களுக்கு போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நோக்கம் சரிவர அமையாது. அந்த நோக்கத்தை நம்ம சரிவர அமைச்சுக்கணும். அதுக்கு சில காலங்கள்லாம் நம்மளுக்கு எடுக்க தான் செய்யும். அதனால் இந்த வகுப்பின் மூலமாக நான் ஒரு ஆலிம் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நிச்சயமாக இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்காது. இதுக்கு சான்றாக நம்ம நிறைய ஹதீஸை நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மறுமை நாளில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடியவர்கள் ஒரு 3 நபர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு நபர் கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவர் முதலாக அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக அழைத்து கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தில் அவங்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை பற்றி விவரித்து கூறுவான். பிறகு அந்த மனிதனிடம் அல்லாஹ் கேட்பான், இந்த அருள் கொடைகளை வச்சு நீ உலகத்தில் எப்படி செயல்பட்டாய் அப்படிங்கிற கேள்வியை அந்த இடத்துல அவர்களிடத்தில் கேட்பான் அல்லாஹ்.
அதற்கு அந்த நபர் வந்து என்ன சொல்வார்னா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் யா அல்லாஹ், அதை உனக்காகவே செஞ்சேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் அதை என்ன சொல்கிறான், அவன் பொய் சொல்கிறான், நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு நீ அதுக்காக பண்ணலை, மக்கள் வந்து உன்னை ஒரு அறிஞர்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நீ பண்ண, அதனுடைய நோக்கம் உனக்கு உலகத்திலே நிறைவேறிடுச்சு, நீ அதனால் நரகத்துக்கு செல்லுன்னு அந்த மனிதரை வந்து நரகத்தில் எரியக்கூடிய காட்சிகளை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். இங்கே இதனுடைய விளக்கம் வந்து இதனுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, அந்த மனிதர் நோக்கத்தை சரிவர அமைக்கலை, அப்படி தானே. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா புகழ்ச்சியாக மட்டும்தான் இருந்தது. அவருடைய நோக்கம் அது இறைவனுக்காக நான் பண்ணுறேங்கிறது இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால வந்து இறைவன் அவரை வந்து நரகத்தில் கொண்டு போய் எரியக்கூடிய காட்சிகள் நடக்கும். அடுத்து நன்மையை ஏவி நன்மையை செய்யாதவருடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா, மறுமை நாளில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நரகத்தில் எரியப்படுதார். அவருடைய குடல்கள் வந்து ரொம்ப வேகமாக நரகத்தை போய் சென்றடையுது. அவர் வந்து அவருடைய குடல்களை சுமந்து கொண்டு ஒரு கழுதை வந்து செக்கே சுற்றி வருவது போல் அவர் இழுத்து சென்று கொண்டே இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நரகவாசிகள்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு, மனிதரே நீங்கள் உலகத்தில் எங்களுக்கு நன்மையை ஏவுனீங்க, தீமையை தடுத்தீங்க, உங்களுக்கு எதுக்காக இந்த நிலைமைங்கிறத அவங்க வந்து கேட்குறாங்க. அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உலகத்தில் நன்மையை ஏவினேன், ஆனால் அந்த நன்மையை நான் செய்யலை. உங்கள்கிட்ட நான் தீமையை தடுத்தேன், ஆனால் தீமையை நான் எனக்கு தடுத்துக்கலை. அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத வந்து அந்த மனிதர் சொல்லக்கூடியவராக இருக்கார். இந்த ஹதீஸு புகாரியில் இடம்பெற்றிருக்கு. மேலும் அல்லாஹ் வந்து குரானில் அல்-பக்ரா 44வது வசனத்தில் வந்து சொல்கிறான், நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா, சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்குறான்ல. சிந்திக்க சொல்கிறான் நம்மளை. வெறுமனே நம்ம குரானை கற்க வேண்டிய முறைப்படி கற்று அதை மனனம் செஞ்சால் மட்டும் போதாது, அதன் மூலியமாக நம்ம வந்து நல்ல அமல்களையும் செய்யணும். அதுதான் நீங்கள் இங்கே சிந்திக்க மாட்டிங்களா, நீங்கள் வெறுமனை வாசிச்சுட்டு மற்றவங்களுக்கு உபதேசிக்க தான் செய்கிறீங்களே ஒழிய நீங்கள் அதை செய்கிறதில்ல, அந்த நன்மையை நீங்கள் செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எல்லாம் இந்த இடத்துல நம்மளை பற்றி கேட்குறான். இதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாகவும் நோக்கம் அல்லாததாகவும் நான் புரிந்து கொண்டது. இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் அறிவுறுத்துங்க, நான் அதை திருத்திக்கிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.